ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது தமிழும் அவளும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்லேயே ஒரு அரசு மேடையில் பேசின அமெரிக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வாங்க பார்த்துருவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பன்னாட்டின் பதிப்பகம் சான்றோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பேர் தாமஸ் ஹிட்டோஷி புரக்ஸ்மா. சொந்த ஊர் சியாட்டில். பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், என்னோட பொண்ணு ரஷ்யாவில் படிக்கிறா, என்னோட பொண்ணு சிபிஎஸ்சியில் படிக்கிறான், என்னோட பையனும் பொண்ணும் மெட்ரிக்கில் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடிய பெற்றோர் இந்த பார்த்துட்டு வாங்க. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் கடந்த 26 வருஷமாக தமிழ் படிச்சுக்கிட்டே வரேன். அதில் மொத்தமாக 5 வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து படிச்சிருக்கிறேன். மதுரையில் முனிவர் கு.வே. ராமகோடி அவர்களிடம் பேச்சு தமிழும் எழுத்து தமிழும் தமிழ் இலக்கியமும் பாய்ந்திருக்கிறேன். உங்கள் பையனும் பொண்ணும் எங்கே படிக்கிறாங்க, எந்த மீடியத்தில் படிக்கிறாங்க, என்ன லாங்குவேஜில் படிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, படிப்பில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஏ லாங்குவேஜ், நாட் ஏ நாலேஜ். அமெரிக்காவில் ஒரு பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷில் தான் பேசுவான். ஆனால் அவன் என்றைக்கும் தன்னுடைய தாய்மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது மட்டும் இல்லாமல் கவிநயத்தோடு அதை பாடியும் காட்டியிருக்காரு. திருக்குறளையும் ஆங்கிலத்தில் கவிநயத்தோடு மொழிபெயர்த்திருக்கிறேன். இதனால உலகம் முழுக்க எல்லாருக்கும் நான் தெரிஞ்சவன் ஆயிருக்கேன். திருக்குறள் தான் இந்த பெருங்கதவை திறந்து வாய்த்து உள்ளது. ஆனால் இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் 2.5 மார்க்கு கொஷினுக்காக 2.5 மணி நேரமாக 2 வரி திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, என்னென்ன பாக்கள் இருக்குன்னு கூட இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தமிழில் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம், தமிழை எந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல விரும்பலை. இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அது ஒரு கம்யூனிகேஷனுக்காக இருக்கணும். ஆனால் நம்ம தாய்மொழியை தெரிஞ்சுட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும். நீ எந்த லாங்குவேஜ் வேணால் கற்றுக்குப்பா, ஆனால் உன்னோட பயாலஜிக்கல் லாங்குவேஜ், உன்னுடைய தாய்மொழி அது தமிழ் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஸோ தேங்க்யூ டு ஆல். பாய்.